எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி இன்றைக்கு தமிழகத்தின் கவிதை அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருங்கவிக்கோ வாமோஸ்கே ஐயா அவருடைய 90வது ஆண்டு வைர விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதை ஒட்டிய இந்த நிகழ்வுகளிலே இந்த விழாக்குழு தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற விஐடி வேந்தர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ராசா அவர்களுக்கும் மேடையிலே இருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் அயலகத்திலிருந்து வந்திருக்கிற தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெருங்கவிஞர் பேராசிரியர்கள் தமிழறிஞர்கள் ஆர்வலர்கள் என கூடியிருக்கின்ற இந்த அவைக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கருத்தரங்கத்தின் தலைப்பு பெருங்கவிக்கோவின் கவிதைகளில் உலகளாவிய தமிழ் மொழி தமிழின எழுச்சி தாக்கம் என்பதுதான். இங்கே பெருங்கவிக்கோவுடைய கவிதைகளில் ஆய்வது என்பது ஒரு நிலையாக இருந்தாலும் கூட பெருங்கவிக்கோவே ஒரு பெருங்கவிதை என்பதுதான் தமிழ்நாட்டின் தீர்ப்பு. நம்முடைய மகாகவி பாரதி வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை என்ற ஏக்கம் நமக்கு உண்டு. புரட்சி கவிஞர் பாவேந்தர் வாழ்ந்து மறைந்து இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பாவேந்தர் விட்டு சென்ற பணிகளை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் இதோ நம் பெருங்கவிக்கோ இருக்கிறார் என்று ஒரு எழுச்சி கவிஞராக வளம் வந்து கொண்டிருக்கிற பெருந்தகை நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்கள். 90 வயது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் சொல்வதனாலே அதை நாம் நம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆர்வத்திற்கு யாரும் ஈடாக முடியாது, இணையாக முடியாது. நேற்று காலையில் தொலைபேசியை அழைக்கிறார். தம்பி, விழாவிற்கு நாளைக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். யார் இத்தகைய ஒரு உந்துதலோடு 90 வயதிலே இயங்க முடியும்? ஆகவே நேர கட்டுப்பாட்டின் காரணமாக ஐயா அவர்களை நூற்றாண்டு நிறைவிலே சிறக்க வாழ்த்துவோம், வணங்குவோம் என்ற நம்பிக்கையோடு ஒரு சில கருத்துக்களை இங்கே நான் முன்வைக்கின்றேன். தமிழ்நாட்டில் பெருங்கவிக்கோ அவருடைய செல்வாக்கு தாக்கம் இல்லாத இடமே கிடையாது என்று சொல்லலாம். தமிழ் எழுச்சிக்காக தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளெல்லாம் நெடும் பயணம் நடந்து கொண்டே இருக்கிற சிறப்புக்குரியவர் பெருங்கவிக்கோ. தமிழ்நாட்டின் ஆட்சியிலே எங்கெல்லாம் தமிழுக்கு தளர்வு வருகின்றதோ அங்கெல்லாம் உரத்த குரலாலே போர்க்குரல் எழுப்புகிற, போர்க்கொடி நாட்டுகின்ற ஒரு துணிவுக்கு சொந்தக்காரர் தமிழ் மறவர் பெருங்கவிக்கோ அவர்கள். அவருடைய அந்த எழுச்சி என்பதுதான் இன்றைக்கு அவரை வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பொருத்தமுடையதாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அவர் உள்ளத்திலே ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. உலகத்தின் முதல் மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று பேசப்படுகிற நம்முடைய தமிழ் மொழி உலகத்தின் பெருவிருதாக இருக்கக்கூடிய அந்த நோபல் பரிசை பெறக்கூடிய ஒரு தகுதியை இன்னமும் நாம் எட்டாமல் இருக்கிறோமே. ஒரு தமிழ் கவிஞர் நோபல் விருதை பெற வேண்டும். ஒரு இந்திய கவிஞர் தாகூர் அவர்கள் வங்காள மொழியிலே அந்த நோபல் பரிசை வென்றார். அதே நிலை இந்தியாவுடைய பெருமைக்குரியதாக உலகத்தின் முதன்மை மொழியாக இருக்கிற தமிழ் நோபல் பரிசு பெறுகிற காலம் எது? அந்த காலம் உடனே அமைய வேண்டும் என்பதற்காக வேள்வி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். நாம் ஆற்றுப்படை பாடிய சங்க புலவர்கள் எல்லாம் பெற்ற வளம் பெறாதவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஆற்றுப்படை பாடினார்கள். பெருங்கவிக்கோ நோபல் பரிசை பெறவில்லை. ஆனால் தான் பெறவில்லை என்றாலும் கூட தமிழ் கவிஞன் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நோபல் ஆற்றுப்படை நூலையே வழங்கி இருக்கிற பெருமகனார் அவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த ஒரு சிறப்புக்கு உரிய அந்த பெருந்தகை நாம் பார்க்கிறோம். பெருவுள்ளம்
பாவேந்தர் சொன்னது போல கடுவு உள்ளம் கொண்ட அந்த நிலையெல்லாம் கிடையாது. இவர் பரந்த பெருவுள்ளமாக இருக்கிறார். அதனால்தான் இவர் தமிழ்நாட்டில் பிறந்த உலக தமிழ் கவிஞர் என்கின்ற முத்திரையை பதித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இவரை பற்றி பார்க்கிற போது ஆக இவருடைய பணி என்றைக்கும் தொடர வேண்டும். இவருடைய தமிழ் பணியின் முத்திரையாகத்தான் தமிழ் பணி என்கின்ற பத்திரிகையை தொடங்கி அது பொன்விழாவை கண்டு நன்றாக சிறப்பாக உலகமெல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிற நிலையும் நாம் பார்க்கின்றோம். ஆக இவரை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஒரு கவிதை வீச்சாலே குறிப்பிட வேண்டுமானால், பெருங்கவிஞர் கம்பர்தம் காப்பியத்தில் வந்ததுவோ சேது பந்தன காட்சி. பெருங்கவிஞர் கம்பர்தம் காப்பியத்தில் வந்ததுவோ சேது பந்தன காட்சி. பெருங்கவிக்கோ தம் தீந்தமிழ் பந்தத்தால் தந்ததுவோ சேது காப்பிய மாட்சி. பெருங்கவிக்கோ தம் தீந்தமிழ் பந்தத்தால் தந்ததுவோ சேது காப்பிய மாட்சி. உலக தமிழுறவு காத்திட உலக தமிழ் உறவு காத்திட சான்றாண்மை கோ யாருளரோ என்றிடில் தமிழ் மறவர் மூப்பிழைஞர் நம் பெருங்கவிக்கோ இருக்கின்றார். தமிழ் மறவர் மூப்பிழைஞர் நம் பெருங்கவிக்கோ இருக்கின்றார் என ஊரே முழங்கும். அகவை 90 எட்டிய நாளிலும் அட்டி இலாது தன் தமிழ் தரணியில் ஓங்கி உச்சம் தொட்டிட நாடும் நடந்திடும் நெடுந்தமிழ் பயண நாயகராம். பெருங்கவிக்கோ சேதுராமரே உலகளக்கும் பெருமான் என்று சொல்லி வணங்கி வாழ்த்து வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய விழாக்குழுவுடைய செயலாளர் கவிச்சிங்கம் கண்ணவீன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். நன்றி. அடுத்ததாக நம்முடைய மகாலிங்கம் ஐயா அவர்கள் நம்முடைய தமிழ் பெருந்தகை பெருங்கவிக்கோ அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய போற்றுதலுக்குரிய வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்கள் நம்முடைய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக போற்றுதலுக்குரிய நம்முடைய மைக்கேல் ஃபாரடே ஐயா அவர்கள் பாரம்பரியமிக்க கிறிஸ்துவ கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற தமிழ் பெருந்தகை ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அன்பு கூர்ந்து அடுத்ததாக கவியரங்கம் நடத்த இருக்கிறது. தமிழ் பெருந்தகைகளுக்கெல்லாம் நேரம் சொல்லுகின்ற அந்த தகுதியும் அந்த உயர்வும் எனக்கு இல்லை என்றாலும் கூட நேர நெருக்கடி காரணமாக 5 மணித்துளிகளுக்குள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் தங்களுடைய உரையை நிறைவு செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் மைக்கேல் ஃபாரடே. ஒரு வரலாற்று நாயகனுடைய வைர விழா என்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியினுடைய இந்த முதல் அமர்வுக்கு முன்னிலை வகுத்தும் தலைமை தாங்கியும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் மட்டுமல்ல, ஐயா இங்கே தான் இருக்காங்க, விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கல்வி நிலையங்களுக்கும் மானசீகமான வேந்தராக விளங்குகின்ற கல்வி தந்தை விஸ்வநாதன் ஐயா அவர்களே, இங்கே இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியினுடைய நடுநாயகராக வீற்றிருக்கிற பெருங்கவிக்கோ, என்னுடைய தமிழ் தந்தை வாமுசே ஐயா அவர்களே, மேடையிலேயும்
எதிர்ப்புறத்திலும் இங்கே வருகை தந்த சிறப்புமிக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கிற தமிழ் சான்றோர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற அன்பு கிழமிய தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் அறிஞர்களே, கவிஞர்களே, புலவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும் இந்த அரிய வாய்ப்புக்காக விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வைரம் வாய்ந்த வன்மையும் புலமையும் வாய்ந்த ஒரு தலைவருக்கு வைர விழா காண்பது நாம் பெற்ற பேர். இதே பெரியார் திடலிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் ஞான தந்தை என்று நாம் போற்றக்கூடிய நம்முடைய பெருங்கவிக்கோ ஐயா அவர்களுடைய 80வது அகவை விழாவும் இங்கேயே நடந்திருக்கிறது. அதே அரங்கிலே இன்றைக்கு 10 ஆண்டுகள் கழித்து இந்த வைர விழாவை நாம் நடத்துவது நாம் பெற்ற பேரு. ஐயா அவர்கள் உடலும் உள்ளமும் வைரம் பாய்ந்து இருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் அவருக்கு வைர விழா நடத்துகிறோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா ஐயா அவர்கள் கூட சொன்னார்கள், எப்படி அவரால் இப்படி இந்த 90 அகவையில் இவ்வளவு எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இயங்க முடிகிறது என்று. ஒருவேளை உணவு காரணமாக இருக்குமா என்று ஐயப்பட்டார்கள். உணவு அல்ல, அவருடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிற தமிழ் உணர்வு தான் காரணம். ஆக அப்படிப்பட்ட பெருமகனாரை என்னுடைய பள்ளி மாணவ பருவம் முதல் நான் அறிந்தவன். நான் காஞ்சிபுரத்தில் இருந்து அந்த காலத்தில் வண்ணாரப்பேட்டையில் புலவர் அன்பரசன் ஒருவர் இருந்தார். அவர் பல கவிஞர்கள், இளங்கவிஞர்கள், மூத்த கவிஞர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் வாங்கி அதை நூலாக தொகுத்து அதை கவியரங்கு நடத்துவார்கள். அதிலே எங்களுக்கு மூத்த கவிஞராக ஐயா இருந்தார். அப்பொழுது நான் அந்த நிகழ்ச்சிகள் முடித்து மாலையில் இரவில் காஞ்சிபுரம் திரும்பும்போது ஒரு பள்ளி மாணவன், அதாவது ஒரு எஸ்எஸ்எல்சி என்று சொல்லப்படுகிற மாணவன், என்னை கையை பிடித்து சாலையை கடப்பதற்கு எனக்கு கூட்டம் பிடித்த பிறகு உதவுவார்கள். அத்தனை பெரிய அவரை என்னுடைய தந்தையாகத்தான் நான் அன்று முதல் இன்று வரை ஏற்றிருக்கிறேன். அவர் எனக்கு தந்தை, 21 வயது அவருக்கு எனக்கு வித்தியாசம். அதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், அவர் பெற்ற 4 பிள்ளைகளுமே தமிழ் பணிக்காக தங்களை தந்தவர்கள். 2 பிள்ளைகள் திருவள்ளுவர் அவர்களும் ஆண்டவரும் தாயகத்திலே இருந்து தமிழ் பணி செய்கிறார்கள். மற்ற 2 புதல்வர்கள் அயலகத்திலே இருந்து அருந்தமிழ் பணி செய்கிறார்கள். ஆக அதான் கவியரசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னொரு மகன் தமிழ் மணிகண்டன், அவர்கள் அயலகத்தில் இருந்து தமிழ் பணி செய்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நான் 4 புதல்வர்களையும் தமிழ் பணிக்கே அவர் தந்து விட்டார். அவர் நடத்துகிற 7 தமிழ் பணி மட்டுமல்ல, அவர் வாழ்வே தமிழ் பணி தான். அந்த 4 பிள்ளைகளையும் அவர் தமிழ் பணிக்கு தந்ததனால் அவர் செய்த தமிழ் பணி அவருக்கு ஏராளமான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறது. ஏராளமான புதல்வர்களையும் புதல்விகளையும் அந்த தமிழ் தாய் தந்திருக்கிறாள். அதில் மூத்த பிள்ளைகள் வரிசையில் நான் வருவேன். ஏன்னா அவருக்கு எனக்கு தான் வயது, ஒரு 21 வயது தான் வேறுபாடு. அவரை ஒரு தந்தையாக ஏற்று போற்றுபவன், என்னையும் அவர் தமிழ் உலகில் ஒரு மகனாக ஏற்று போற்றுகிற அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு 90ஆம் அகவை என்றால், நாவல நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்லுவார்கள், சாதாரண மனிதர்களுடைய பிறந்த நாள் என்றால் அது ஆண்டு கணக்கீடு. ஆனால் அரும்பெரும் சாதனைகளை செய்த சான்றோர்களுடைய பிறந்த நாள் வந்தால் அது ஒரு சமுதாயத்தினுடைய மதிப்பீடு. இன்றைக்கு அவருடைய 90 அகவை என்றால் இந்த சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை, அதனுடைய வளர்ச்சியை, மேம்பாட்டை நாம் அளக்கிற ஒரு அளவீடு அது. ஆகவே அவர் வரலாற்று நாயகனாக அவர்கள் தாமே ஒரு இயக்கமாக பன்முக பங்களிப்பு செய்து அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தமிழ் பணியினுடைய தாக்கம் உலகளாவிய நிலையில், தமிழ்நாட்டு அளவில், இன்னும் மற்ற துறைகளில் அது என்ன தாக்கத்தை செய்திருக்கிறது என்று எண்ணி அதை ஆராய்ந்து பார்த்து சில கருத்துக்களை சொல்லுவதற்கு தான் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கில் பேசுவதற்கு அவர்கள் குறித்த அத்தனை பேரும் ஒரு 6 பேர், சில பேர் வரவில்லை, அத்தனை பேரும் பேராசிரியர்கள். பேராசிரியர்கள் தான் நம்முடைய பெருங்கவிக்கோ ஐயா அவர்களுடைய தமிழ் பணியினுடைய தாக்கத்தை, இம்பாக்ட் என்று சொல்லுகிறார்களே, அந்த தாக்கத்தை அளவிடக்கூடிய சிறந்த
அளவீடு செய்யக்கூடியவர்கள், அந்த ஆய்வு மானி அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள், அந்த மீட்டர் அவர்களால் தான் முடியும் என்று நம்பி இந்த பொறுப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய கருங்கவிக்கோ அவர்கள் ஏதோ வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஒரு தமிழ் அறிஞர் மட்டுமல்ல, வாய்ச்சொல் வீரர் அல்ல, எழுதுகோல் ஏந்தர் மட்டுமல்ல, அவர் தமிழ் இயக்கத்தினுடைய தமிழ் உரிமை செயற்பாட்டாளர். He is a Tamil activist. விக்கிபீடியா அவரை அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறது. ஓயாமல் போராடுகிற ஒரு முத்தமிழ் கவிதைக்கோ மட்டுமல்ல, முத்தமிழ் முது போராளி என்று சொல்லலாம். ஆக அப்படி ஒரு போராட்டக்காரர். அதனால தான் அவருக்கு விழா நடத்தும் போது தமிழக அரசே ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. அதனால தான் அவர் இப்பொழுதும் கூட சுறுசுறுப்பாக இயங்குகிறார். மேடையில் உட்கார்ந்து கொண்டு கூட சும்மாவா இருக்கிறார். இப்பொழுதும் அறிவுறுத்தல்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதான் அந்த வைரம், உடலிலும் உள்ளத்திலும் அவருக்கு வைரம் பாய்ந்திருக்கிறது. தமிழாகிய வைரம் அவர் உடலிலும் உள்ளத்திலும் நிறைந்திருப்பதனால் அவர் அப்படி செயல்பட முடிகின்றது. அதனாலதான் அண்ணாவை பற்றி கலைஞர் சொன்ன வரியைத்தான் நான் சொல்ல தோன்றுகிறது. அவருடைய உள்ளமெல்லாம் தமிழுக்காக நிறைந்திருக்கிறது. காசு பணம் காசு பெரிதில்லை, காதல் பெரிதனக்கு கண்ணன் பாட்டில் பாரதியார் பாடுவார். ஆனா இவருக்கு தமிழ்தான் பெரிதனக்கு. தீங்கொன்று கலைஞர் பாடுவார், தீங்கொன்று தமிழ்தாய்க்கு வருவதென்றால் அவர் விழி மலர்கள் வில்லாகும் வேலாகும் வாளாகும் என்று சொல்லுவார். நான் நம்முடைய பெருங்கவிக்கோ பற்றி சொல்லுகிறேன். தீங்கொன்று தமிழ்தாய்க்கு வருவதென்றால் அவர் மலர் இதழ்கள் துடிக்கும், கனல் கக்கும், கால் நடக்கும், நெடும் பயணம் கால் நடக்கும், அணி திரட்டும், பிணி அகற்றும், தமிழ் சமுதாயத்தை பிடித்த பிணி அகற்றும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் போராளி. அவருடைய அந்த உணர்வின் தாக்கம் உலகெல்லாம் பரவி இருப்பதை எனக்கு பொருத்தமான தலைப்பாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் குறைந்தபட்சம் அவரோடு உலக நாடுகள் 4 அவருடைய தமிழ் பணியில் அவரோடு இணைந்து நானும் பங்கு பெற்றிருக்கிறேன். சாதாரணமாக உலகம் சுற்றும் வாலிபன் என்று சொல்லுவார்கள். இவர்கள் உலகம் சுற்றும் தமிழாசா. ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக தன் பணியை தொடங்கிய ஒரு மனிதர் ஆங்கிலத்திலே பெரிய சரளமாக பேசவோ அதை தொடர்பு கொள்ளவோ திறக்கூடிய வன்மையை வளர்த்து கொள்ளாதவர் தமிழ் என்கிற ஒரு அடையாளத்தை வைத்து, தமிழ் பணி என்கிற ஒரு இலக்கை வைத்து உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கிறார் என்றால் அது வாமுசே பெருங்கவிக்கோ அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அது கின்னஸ் குறித்தாலும் குறிக்கிறான், கொடுக்காவிட்டாலும் போகிறான். அதுதான் வரலாற்று உண்மை. அவர்கள் 1996 கனடாவில் நான் அப்பொழுது இருந்த கவிஞர் நிர்மலா சுரேஷ் அவர்கள் அவர்களை நான் அறிந்தவன். அவர்களுடைய பரிந்துரையில் நான் கனடா வருகிறேன் என்று சொன்ன உடனே அந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துக்கு நானும் வருகிறேன், அங்கே உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்களெல்லாம் நான் சொல்லாமையே தொலைபேசி பேசி என்னை கவியரங்கத்தில் பாட வச்சார், கருத்தரங்கத்தில் பாட வச்சார். அதில் அந்த நம்முடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய கட்சி தலைவர் தீரன், இயக்குனர் பாரதி ராஜா பலர் வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் போற்றுகிற வகையில் அந்த வாய்ப்புகளை எல்லாம் எனக்கு ஐயா ஏற்படுத்தி கொடுத்தார். உடனே நான் அடுத்து அமெரிக்காவில் நியூயார்க் உலக கிறிஸ்தவ தமிழ் கோயில் என்று ஒன்று உண்டு, அங்கே நான் அடுத்து போக வேண்டும், ஐயா நீங்களும் வர வேண்டும் என்று சொன்னேன். பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு அமெரிக்காவுக்கு வந்து அங்கேயே அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் தமிழ் உணர்வை பரப்பினார்கள். அதுபோல மலேசியாவில் அவர்களோடு இணைந்து 10 மலையில் முருகன் மாநாட்டில் அவரோடு இணைந்து செய்திருக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்க வேண்டும், வரவில்லை. இலங்கையிலும் ஒரு நிகழ்ச்சிக்கு அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கிறேன். இப்படி எங்கே போனாலும் உலகம் பூராவும் அவருடைய கவிதைகள் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையே, அவருடைய இயக்கமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாரதி சொன்னா இல்லையா, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே ஒரு தேன் வந்து பாயுது காதினிலே, சேதுராமர் வருகிறார் என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று உலகத்தமிழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். எங்க போனாலும் அவர் சிக்காகோவில் தன்னுடைய பேத்தியா பேரனா, எந்த திருமணத்துக்கு பேரன் பேத்தி
பேத்தி தானே. அந்த பேத்தி திருமணம் நடத்த போன போது கூட கவியரசர் மகன் அங்க போன போது கூட அங்க தமிழ் திருமணம் நடத்தி தமிழ் உணர்வை வளர்த்து அங்க இருக்கிற தமிழ் பணி செய்கிறவர்களை எல்லாம் ஊக்குவித்து விட்டு வருகிறார். இதுதான் அவருடைய தமிழ் பணியினுடைய உலகளாவிய தாக்கம். நான் தலைப்பை ஒட்டி பேசுகிறேன். ஆக அப்படிப்பட்ட பெருமகனார் இன்றைக்கு உலக நாடுகளை மட்டும் இணைக்கவில்லை, உலக சமயங்களை இணைக்கிறார். அவர் தாய்மண் காவியம், சேது காவியம் என்ற தமிழுணர்வு தூண்டுகிற காவியங்கள் மட்டுமல்ல, ஐயப்பனை பற்றி எழுதியிருக்காரு, தாய்மானவர் பற்றி அந்தாதி எழுதுறாரு. அதே நேரத்தில் இயேசு அந்தாதியும் எழுதுகிறார். அவர் பணியாற்றியதே ஒரு இஸ்லாமிய பள்ளியில தான், இஸ்லாமியர்களோடு அவர் இணையற்ற உறவு. இப்படி உலக சமயங்களை தமிழால் இணைக்கிற ஒரு உத்தமர். நான் கடைசியாக ஒன்றை சொல்லிவிட்டு அவர்கள் முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பேரறிஞரை, பெரும் தொண்டரை, பெரிய சாதனை சரித்திரத்தை, ஒரு உலக நம்முடைய தமிழ் வரலாற்றின் ஒரு விந்தை பிறவியை பாடாத கவிஞர் இல்லை, பாடாதவர் கவிஞரே இல்லை, பாராட்டாத அறிஞர் இல்லை, பாராட்டாதவர்கள் அறிஞரே இல்லை, போற்றாத புலவர் இல்லை, போற்றாதவர்கள் புலவரே இல்லை, வாழ்த்தாத தலைவர் இல்லை, வாழ்த்தாதவர்கள் தலைவரே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றவர்கள். சிலப்பதிகாரத்தினுடைய வரிகளால் அவரை நான் பாராட்டி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிலம்பல அவர் இளங்கோவர் சொல்லுவார், சேவகன் சீர் பாடாத நாவென்ன நாவே, சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியன்னு சொல்வார். நான் சொல்லுகிறேன், சேதுராமன் ஐயாவின் சீர் பாடாத நாவென்ன நாவே, சேதுராமன் ஐயாவின் தொண்டின் சிறப்பை கேளாத செவியென்ன செவியே. அப்படி பாடுவதற்கு, அவருடைய சிறப்பை பாடுவதற்கு, கேட்பதற்கு தான் இந்த நாள் விழா. இங்கே மட்டுமல்ல, அடுத்து வாமுசை ஆண்டவரைய அந்த திண்டுக்கல்ல கூட இன்னும் சில நாட்களில் நிகழ்ச்சி, இப்படி எல்லா இடங்களிலும் நடைபெற வேண்டும். அவர் எழுதிய எல்லா நூல்களையும் பற்றிய ஆய்வரங்கங்கள் நிகழ வேண்டும். அவருக்கு அடுத்து அந்த தொண்டர் படையினுடைய அடுத்த தலைமுறை தயாராக வேண்டும். அதற்கெல்லாம் இந்த விழா வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக உரையாற்றிய நம்முடைய மைக்கேல் பாரடே பேராசிரியர் முனைவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மலர்குழு தலைவர் மதியரசு ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய போற்றுதலுக்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய பிரபாகர் ராஜா ஐயா அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வருக 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 என்று இருதரம் கூப்பி வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் மீது பேரன்பு கொண்ட ஐயா அவர்கள் நம்முடைய பெருங்கவிக்கோ ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வார். சாலி கிராமம் கவுன்சிலர் ராஜா அவர்களும் மற்றும் வந்திருக்கின்ற கழக தோழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். அவரை பாருங்க. நீங்க இங்க ஒரு பார்வை பாருங்க தம்பி, நீங்க ஒரு பார்வை பாருங்க. சீதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், இளைஞரணி மணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரும் படையை நம்முடைய பிரபாகர் படையாக வந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அகம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துகள். நன்றி ஐயா, நன்றி நன்றி.
நல்லா இருக்குமா அம்மா இருமா இருங்கம்மா தயவு செய்து யாரும் இப்போது மேடைக்கு வர வேண்டாம். ஐயா அவர்களுக்கு அப்புறம் சிறப்பு செய்து தயவு செய்து நிகழ்வை கொஞ்சம் நடத்துவதற்கு வழிவிடுங்கள். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக நம்முடைய புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி. சபிக்குமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. அடுத்ததாக போற்றுதலுக்குரிய நம்முடைய வாமுசே ஆண்டவர் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எங்கள் இனத்தை ஒன்று சேர்க்காமல் இறுதி எமக்கு வாராது, எங்கள் உயிர் என்றன் உயிரோ போகாது, என் மொழி உலகால வைக்காமல் என்றன் உயிரோ போகாது என நம்முடைய மகாகவி பாரதி காலனுக்கு ஒரு காலா இங்கே வாடா உன்னை காலால் மிதிப்பேன் போடா என்று சொன்னான் பாரதி. ஆனால் காலன் அவரை கொண்டு செய்துவிட்டார். அந்த மகாகவி பாரதிக்கு நிகராக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நிகராக 90 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழ் தாயினுடைய தலைமகனாக இன்றி வாழும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தமிழறிஞர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் ஐயா அவர்கள். அவருடைய சேவைகள், அவருடைய பணி, தமிழ் பணி, அது குறித்து ஒரு கருத்தரங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கம் நாங்கள் சுருக்கமாக முடிக்க வேண்டும். ஆகையால் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கவி மாமேதை திமுக கழகத்தினுடைய கவிதை முழக்கம் ஐயா கவிதை பித்தன் தலைமை தாங்க காத்திருக்கிறார். ஆகையால் நடைபெற உள்ளது. சுருக்கமாக நான் இந்த தலைப்பை ஒட்டி பெருங்கவிக்கோனுடைய உரிமை, அதனால் அவரை நான் தலைமை கவிதை அவரை முதலில் போய் பாடல் சொல்ல வைத்துள்ளேன். பிறகு நான் பேசுகிறேன். அவர் செல்ல இந்த காரணத்தினாக நம்முடைய கவிதை பித்தன் ஐயாவுடைய கவிதைகள் முரசொலியிலே 2 கவிஞர்கள் இன்றைக்கு உச்ச நிலையில் இருக்கிறார்கள். ஒன்று பெருங்கவிக்கோ வாமுசே, இன்னொரு கவிதை பித்தன். கவிதை பித்தன் அவர்களுடைய கவிதையை ஒரு வரி நான் சொல்கிறேன் சிறப்பை பற்றி. ஒரு முறை ஒரு ஆளுநர் தவறு செய்து விட்டார், ஒரு ஆட்சியை கவிழ்த்து விட்டார், திமுக ஆட்சியை கவிழ்த்து விட்டார். அதற்கு அவர் ஒரு வரி கவிதை எழுதினார். அந்த வரி எவனும் சொல்லாத ஓமை, தீயணைப்பு வாகனமே எரியலாமா என்றார். என்ன வரி? தீயணைப்பு வாகனமே எரியலாமா? எல்லா தீயையும் அணைக்கின்ற தீயணைப்பு வாகனமே எரிந்து விட்டார். இன்றைக்கு ஆளுநர்கள் எல்லாம் அப்படித்தான் சுட்டி காட்டுகிறார். இப்படி மகா கவிஞர் நம்முடைய கவிதை பித்தன் அவர்கள் நேரம் கருதியுடைய தலைமை கவிதையினை வழங்க அன்புடன் விழாக்கள் சார்பாக வேண்டுகிறேன். ஐயா வருக, அருந்தமிழ் கவிதை தருக. கவிஞர் ஐயா வந்துட்டு பரவாயில்லைங்க, சொல்லியாச்சுல. என்ன பண்ணி படிங்க. சந்திரசேகர் ஐயா அவர்களும் நம்முடைய பெருங்கவிக்கோ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஒரே நிமிடம். அடுத்ததாக தமிழ் சமரன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சீக்கிரம் ஐயா, சீக்கிரம். நீங்களே தப்பு பண்றீங்க தம்பி, நீங்களே தப்பு பண்றீங்க. அறிவுலக விதை நெல்லே, அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே, முன்னை முதுமூத்த முடிக்கெல்லாம் முதல் சொல்லே, என்னை இயக்கும் இனிய தமிழே வணக்கம்.
பெரியார் திடலில் பெருங்கவிக்கோ பிறந்த நாள். ஐயா நம் பெரியார்க்கு அரங்கில் முதல் வணக்கம். ஐயா நம் பெரியார்க்கு அரங்கில் முதல் வணக்கம். அவர்தான் நம் நல்வாழ்வு அத்தனைக்கும் புது தொடக்கம். ஐயா நம் பெரியார்க்கு அரங்கில் முதல் வணக்கம். அவர்தான் நம் நல்வாழ்வு அனைத்துக்கும் முதல் தொடக்கம். பொய் உரைக்கும் வெறி நாய்கள் போக்கற்று தினம் குறைக்கும். பொய் உரைக்கும் வெறி நாய்கள் போக்கற்று தினம் குறைக்கும். போட்டால்தான் அவை திருந்தும். நம் பொறுமைக்கு விடை கிடைக்கும். ஐயா கலிபூகுந்தன் அவர்களுக்கு வணக்கம். வருகை புரிகின்றார். கையொலி எழுப்பி அவரை வரவேற்க விரும்புகிறேன். ஐயா நம் பெரியார் அவர்களுக்கு அரங்கில் முதல் வணக்கம். அவர்தான் நம் நல்வாழ்வு அனைத்துக்கும் புது தொடக்கம். பொய் உரைக்கும் வெறிநாய்கள் பொழுதெல்லாம் தினம் குறைக்கும். போர்ட்டால் தான் அவை திருந்தும். நம் பொறுமைக்கு விடை கிடைக்கும். அழுகிய வீண் முட்டைகளை, அமில வீச்சை, அருந்துவிட்ட செருப்புகளை, நச்சு பாம்பை, எழுதவனா கேவலத்தை எல்லாம் வீசி ஈரோட்டு பயணத்தை தடுத்து பார்த்தார். போற்றுதலுக்குரிய திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அன்பராஜையா அவர்கள் சிறப்பு செய்கிறார். போற்றுதலுக்குரிய திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலி பூங்கொண்டன் ஐயா அவர்களை இணைந்து சிறப்பு செய்கிறார். அழுகிய வீண் முட்டைகளை, அமில வீச்சை, அருந்துவிட்ட செருப்புகளை, நச்சு பாம்பை, எழுதவனா கேவலத்தை எல்லாம் வீசி ஈரோட்டு பயணத்தை தடுக்க பார்த்தார். விழுதுவிட்ட வெந்தாடி மயிரை கூட வீரர்களால் தொட முடியவில்லை. விழுதுவிட்ட வெந்தாடி மயிரை கூட வீரர்களால் தொட முடியவில்லை. இந்த பழுதுபட்ட தமிழ் நிலத்தை புதுப்பிக்கின்ற பகலவனாய் பெரியார் தான் நின்றார், வென்றார். தந்தை பெரியார், அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள், தாடி மயிர்கள் வெடியின் திரிகள், மீசை மயிர்கள் வீரரின் வாள்கள், புருவ மயிர்கள் போர்க்கள வேல்கள், இமை மயிர்கள் தமிழரின் காவல். இமை மயிர்கள் தமிழரின் காவல். எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி சாணம் அடித்தாலும், சகதி அடித்தாலும், காவி அடித்தாலும், கர்ணம் அடித்தாலும், மெய்யென்று கரித்தாலும், மேடையில் விரைத்தாலும், பொய்யை உரைத்தாலும், பொழுதெல்லாம் குறைத்தாலும், அவர் ஊட்டிய மானம், தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது, நடுங்க முடியாது. பெரியார் மயிரை எவனும் பிடுங்க முடியாது. ஐயா நம் பெரியார்க்கு அரங்கில் முதல் வணக்கம். அவர்தான் நம் நல்வாழ்வு அத்தனைக்கும் புது தொடக்கம். வேந்தருக்கெல்லாம் வேந்தர் நம் விஐடி வேந்தருக்கும், மாந்தநேயம் விரும்பும் மாமனிதர் அனைவருக்கும், ஈன்ற தாய் போன்றோருக்கும், அண்ணன் இதயதுல்லா அவர்களுக்கும்,
புலமைசால் பண்பாளர் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் இனிய பெருந்தகையாளர் அண்ணன் முத்து உள்ளிட்ட ஆண்டோர்க்கும் சான்றோர்க்கும் அனைவருக்கும் என் வணக்கம். பெருங்கவிக்கோ கண்ணேறு படுகின்ற கவின் தோற்றம். இவருக்கு 90 வயது என்று சொன்னால் நான் நம்புவோமா? கண்ணேறு படுகின்ற கவின் தோற்றம். இவருக்கு 90 வயது என்று சொன்னால் நாம் நம்புவோமா? அண்ணல் பெருங்கவிக்கோ அடலேறு வேகத்தில், அண்ணல் பெருங்கவிக்கோ அடலேறு வேகத்தில் வண்ணமாய் விரியும் உயர் வானம் இவர் ஞானத்தில், வண்ணமாய் விரியும் உயர் வானம் இவர் ஞானத்தில். இனப்பகை முன் சீறி எழும் சினப்புலியின் சீற்றம், எழுப்பும் இவர் முழக்கம் அது மொழிப்பகைக்கு கூற்றம். இனப்பகை முன் சீறி எழும் சினப்புலியின் சீற்றம், எழுப்பும் இவர் முழக்கம் அது மொழிப்பகைக்கு கூற்றம். நினைப்பதெல்லாம் நொடிப்பொழுதும் தாயக முன்னேற்றம், நினைப்பதெல்லாம் நொடிப்பொழுதும் தாயக முன்னேற்றம். இவர் நெடும் பயணம் பூமியின் சுற்றளவை விட நீட்டம். இனப்பகை முன் சீறி எழும் சினப்புலியின் சீற்றம், எழுப்பும் இவர் முழக்கம் அது மொழிப்பகைக்கு கூற்றம். நினைப்பதெல்லாம் நொடிப்பொழுதும் தாயக முன்னேற்றம். இவர் நெடும் பயணம் பூமியின் சுற்றளவை விட நீட்டம். தனிப்பெரிய தோற்றம். இவர் நிகழ்த்துகிறார் மாற்றம். தமிழ் பணியின் மொழி வரலாறு இவர் புகழை சாற்றும். திணை துணையும் நலமறியா செம்மல் என போற்றும். இவர் திருப்பெயரை பாடும் அந்த தென்குமரி காற்றும். திணை துணையும் நலம் விரும்பா செம்மல் என போற்றும். இவர் திருப்பெயரை பாடும் அந்த தென்குமரி காற்றும். இத்தனை வயதினிலும் இளைஞனை போல் ஊட்டம், இத்தனை வயதினிலும் இளைஞனை போல் ஊட்டம். இழையோடும் நரம்பில் என்றும் தமிழ் குருதி ஓட்டம். இத்தனை வயதினிலும் இளைஞனை போல் ஊட்டம், இழையோடும் நரம்பில் என்றும் தமிழ் குருதி ஓட்டம். அத்தனை கவிதையிலும் அனற்பிழம்பின் மூட்டம், அத்தனை கவிதையிலும் அனற்பிழம்பின் மூட்டம். அடடா இவர் நெஞ்சம் அன்பு மலர் தோட்டம், அடடா இவர் நெஞ்சம் அன்பு மலர் தோட்டம். சித்தமெல்லாம் தாய்மொழியின் சிறப்பொன்றே நாட்டம், சித்தமெல்லாம் தாய்மொழியின் சிறப்பொன்றே நாட்டம். சிறிதும் இவர் சகிப்பதில்லை தமிழ் தாயின் வாட்டம். சித்தமெல்லாம் தாய்மொழியின் சிறப்பொன்றே நாட்டம். சிறிதும் இவர் சகிப்பதில்லை தமிழ் தாயின் வாட்டம். மொத்தம் இவர் வாழ்வனைத்து முத்தமிழ்க்கே தேட்டம், மொத்தம் இவர் வாழ்வனைத்து முத்தமிழ்க்கே தேட்டம். முனைமுகத்தில் இவர் பின்னே திரளும் ஒரு கூட்டம், முனைமுகத்தில் இவர் பின்னே திரளும் ஒரு கூட்டம். தென்னகத்தின் மாப்புலவர் என்று எழுதும் ஏடும், தென்னகத்தின் மாப்புலவர் என்று எழுதும் ஏடும். சிலிர்த்தது இவர் பிறப்பாலே செந்தமிழ் பொன்னாடும். தென்னகத்தின் மாப்புலவர் என்று எழுதும் ஏடும், சிலிர்த்தது இவர் பிறப்பாலே செந்தமிழ் பொன்னாடும். இன்னும் இவர் புகழ்பாட சொற்கள் நம்மை தேடும், இன்னும் இவர் புகழ்பாட சொற்கள் நம்மை தேடும். எத்தனை ஆண்டு ஆனாலும் இளமை நலன் கூடும். இன்னும் இவர் புகழ்பாட சொற்கள் நம்மை தேடும். எத்தனை ஆண்டு ஆனாலும் இளமை நலன் கூடும். பின்னும் ஒரு 10 ஆண்டு இமைப்பதற்குள் ஓடும், இன்னும் ஒரு 10 ஆண்டு இமைப்பதற்குள் ஓடும். பெருங்கவிக்கோ நூற்றாண்டு கவிஞர் குலம் பாடும், பெருங்கவிக்கோ நூற்றாண்டு கவிஞர் குலம் பாடும். பொன்னல்ல இவர் தோளில் புகழ் மாலை சூடும். இதோ பொலியட்டும் கவியரங்க தேன்மலர் பூக்காடும். மன்னிக்க வேண்டுகிறேன் மாலை பொதுக்கூட்டம் உங்கள் அனைவரின் ஒப்புதலோடு விடைபெற விரும்புகிறேன். உங்கள் அனைவரின் ஒப்புதலோடு விடைபெற விரும்புகிறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வாய் நினைந்திருப்பவர், ஓங்கு புகழ் அறிவுலகில் உயர்ந்திருப்பவர், வள்ளுவத்தின் அடிச்சுவட்டில் தடம் பதிப்பவர், வாழ்க்கையையே தமிழுக்கு கொடையளித்தவர், பிள்ளைகளை தன் வழியில் வளர்த்தெடுத்தவர், பெருங்கவிக்கோ தமிழர்களின் தனித்திறத்தவர்.
பிள்ளைகளை தன் வழியில் வளர்த்தெடுத்தவர். பெரும கவிக்கோ தமிழர்களில் தனித்திறந்தவர். நீடு நெடும் புகழோடு இவர் வாழ வேண்டும். நீடு நெடும் புகழோடும் இவர் வாழ வேண்டும். நித்தம் ஒரு வளமோடும் நலம் சூழ வேண்டும். நித்தம் ஒரு வளமோடும் நலம் சூழ வேண்டும். பீடுமிகு புத்துலகம் உருவாக வேண்டும். பீடுமிகு புத்துலகம் உருவாக வேண்டும். பெருங்கவிக்கோ கனவெல்லாம் நனவாக வேண்டும். பீடுமிகு புத்துலகம் உருவாக வேண்டும். பெருங்கவிக்கோ கனவெல்லாம் நனவாக வேண்டும். மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும். மறைந்துவிட்ட புகழாவும் திரும்ப வேண்டும். ஊரிய தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும். உதய சூரியன் எங்கும் உதிக்க வேண்டும். கூறிய தமிழறிஞர் வழி நடப்போம். கொள்கைக்கே உயிர் கொடுப்போம். கிடைத்திருக்கும் ஆறறிவை சிந்திப்போம். வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். எழுச்சி கவிதந்த கவியரங்க தலைவர் கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கு மலேசிய ஆசிரியர் மாமணி மாணிக்கம் அவர்களும் போற்றுதலுக்குரிய அருளாளர் விவேகானந்தன் அவர்களும் மற்றும் சான்றோர்களும் இணைந்து கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஐயா அவர்கள் கவிதைக்குத்தான் பித்தன் என்று இருந்தோம், இன்றைக்குத்தான் தெரிகிறது அவர் பெருங்கவிக்கோவுக்கும் பித்தன் என்று. தன்னுடைய கவிதை வரிகளில் கடலை சேர்த்து கன்னித்தமிழ் நடையில் அவர் இயற்றிய அந்த கவிதைகள் நம்முடைய கருத்துக்களில் பாய்ந்து கனிம வெள்ளம் பெருக்கெடுக்க வைக்கிறது. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய மலேசியாவுக்கு வந்திருக்கிற மலேசிய ஆசிரியர் மாமணி ஐயா அவர்கள். பெரியவர்களே, ஏன் இந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிவிட்டேன். ஆக பெருங்கவிக்க வாமு சேதுராமன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அன்புடன் ஆமுசு பே விவேகானந்தன் கப்பலோட்டிய தமிழனுடைய பேரன் ஆமுசு மகன் ஆமுசு அவருடைய தம்பி ஏகாம்பரம் ஆசிரியர் நானே, திருமிகு முத்துவேல், திருமிகு பா சகாதேவன், உங்கள் சென்னை மாகாணத்தினுடைய தமிழ் சங்கத்தின் தலைவர், அபி நிறுவனத்தின் முதலாளி, எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா இளங்கோ அவர்கள், நாங்கள் சேர்ந்து இந்த உதவியை அவருக்கு சொல்லும். இதற்கு காரணகர்த்தா விஐடி வேந்தர் பெரியவர் அவர்கள்தான் என்று சொல்லி இதை வழங்குகிறோம். இங்கே இருக்கிறது 1 லட்சம் அந்த இயக்கம் சொன்ன அவங்க அனுப்பி வைப்பாங்க அவருக்கு. நன்றி. தேசிய நலநிதி கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக 1 லட்சமும், நாங்கள் ஒரு 5 பேரும் சேர்ந்து 1 லட்சமும். முன்னாடி வாங்க வாங்க நீங்க
சேதுமதி காலி கரம் பிடித்த பெருங்கவிக்கோ வாமுசே அவகை 90 அகவை 75 கண்ட சுடர் பாக்கோ விருது பெற்ற தமிழ்நடை பயண பாவலர் கீகோ குரலடியான் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அம்பேத்கர் அம்மா தயவு செய்து யாரும் வராதீங்கம்மா, தயவு செய்து யாரும் கூப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மன்னிக்கணும், கவியரங்கம் நிறைவு பெற இருக்கிறது, கொஞ்சம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அடுத்ததாக டாக்டர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய விஜயா தாயன்பன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள். உங்கள் அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துக்களோடு. கலி பூங்குன்றன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். லைவ்லையா ஏற்கனவே தான் யாரும் உங்களுக்கு தான் இது பண்ணிட்டீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, யூடியூப் இருக்கு, யூடியூப் ஐயா யாரும் தயவு செஞ்சு கீழே சங்கர் திருவண்ணாமலை சங்கர் நந்தன் நந்தன் இசை இங்கே தான் இருக்குல்ல, இங்கே தான் இருக்குல்ல, அதுதான் அதில் பார்த்தீங்கன்னா வரும். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது வாழ்த்து. அடுத்து குத்துச்சாட்டு. இந்த நிகழ்ச்சியில் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. இன்று காலைதான் அதை பார்க்க நேர்ந்தது. அந்த முறையிலே உரிமையோடு இந்த நிகழ்ச்சியிலே என் பெயரை இணைத்திருக்கிறார்கள். நம்மை மனிதனாக்கிய தந்தை பெரியாருக்கு முதல் வணக்கம். நம்முடைய போற்றுதலுக்குரிய கவியரங்க கருத்தரங்க தலைவர் ராசா ஐயா அவர்கள் சென்று விட்டதால் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்கள் தலைமையேற்று இந்த கருத்தரங்க உரையாற்ற நம்மை மனிதனாக்கிய தந்தை பெரியாருக்கு முதல் வணக்கம். மற்றவருக்கும் மறு வணக்கம். சேது மீதும் ராமன் மீதும் நம்பிக்கை இல்லாத மனிதனை சேது ராமன் பற்றி பாடச் சொன்னால் பாடுவது எப்படி? சேது மீதும் ராமன் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒருவனை பாடச் சொன்னால் சேது ராமனை பற்றி பாடுவது எப்படி? பெரியார் ராமசாமி நம் தலைவர் என்பதால் ஆறுதல் கொண்டோம். மீசை நரைத்தாலும் இவருக்கு ஆசை நரைக்கவில்லை. தமிழ் மீது ஆசை நரைக்கவில்லை. தமிழன் வெல்க என்ற ஒலி முழக்கத்தின் குரலும் இழைக்கவில்லை. நடை தளர்ந்தாலும்
இவர் எழுத்து நடை தளராது. நடை தளர்ந்தாலும் இவரது எழுத்து நடை தளராது. நடையை பற்றி இவரிடமா பேச வேண்டும்? நடை பயணம் தானே இவரின் உடையும் நடையும் மூச்சு. உயரமானவர் உடலால் மட்டுமல்ல, உள்ளத்திலும் உலகந்த ஒருவரும் பெரும் புலவர். இனப்பற்றாளர். அதைவிட எங்கள் இறையனின் பற்றாளர். இங்கே பெரியார் பொறியாளர் பேராசிரியர் இறையன் தந்தை என்றுதான் சொல்வார்கள். இறைப்பற்றாளர். அதைவிட எங்கள் இறையனின் பெரும் பற்றாளர். தந்தை என்றுதான் அவரை சொல்லுவார். தனித்தமிழரை தனித்தமிழில் இவர்களை யார் வெல்லுவார்? இறையன் அப்படிதான், இவர் அப்படிதான். தனித்தமிழ் தான் எதையும் பேசுவாங்க எழுதுவார். கடவுளா பெரியாரா என்ற கேள்வி எழுந்தால் கண்டிப்பாய் பெரியார் பக்கம்தான் இவர். பெரியாரை என் கடவுள் என்று தப்பித்து விடுவார். தொங்கும் மீசைக்காரர், ஆனால் மாப்போசி அல்ல. தொங்கும் மீசைக்காரர், ஆனால் மாப்போசி அல்ல. சீமை பல கடந்தவர், ஆனால் சீமான் அல்ல. வெண்பா என்றாலே வியர்த்திடும் புலவர்களுக்கும், வெண்பான்னு சொன்னா போதும், புலவர் கூட வேர்த்து போடுவாங்க. ஆனால் அந்த வெண்பாவை தன்பால் ஈர்த்த நலவெண்பா இவர். சாகாமல் இருக்கிறார்களே சிலர் என்று ஏக்கம் நமக்கு உண்டு. நமக்கு மங்கள அமங்கலாம் நம்பிக்கை இல்லை. சாகாமல் இருக்கிறார்களே இன்னும் சிலர் என்று எண்ணுவது உண்டு. ஆனால் இவர் சாவுக்கு சாவுமணி அடித்து நூற்றாண்டை தாவ வேண்டும். ஒரு சுயநலம், நாமும் நேரில் வந்து அதில் வாழ்க்க வேண்டும். விடுதலை அழைக்கிறது, நான் விடுதலை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவியரங்க தலைமைக்கு மாற்றாக என்று சொன்னோம், அது தவறு. மாற்றத்திற்கான கவியரங்க தலைமை. போற்றுதலுக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து அவர்கள் நம்முடைய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். ஐயா வணக்கம். இந்த இடம் டிராவல் கம்பெனி இருந்த இடம். நான் பிறந்தது கிட்டத்தட்ட கிண்டாதிரிப்பேட்டையில். புலவர் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய கவிதையில் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன என்றால், என்ன எழுதும்போது நீங்கள்
நலம் பெற வளம் பெற வேண்டும் என்று நினைப்பதும். அடுத்து என்ன சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்நாளிலே அதாவது என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலில் எழுத்துக்கள் கண்டு அந்த கண்ணு எழுத்தை கண்டுவிடுத்து வணக்கம் சொல்வது. அதுக்கு அடுத்து என்ன என்றால், அதாவது பேச்சுக்கு வெளியிலே என்ற செய்கை காட்டி பேச்சை உணர்த்துகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வென்றால், இந்த துண்டு இருக்கிறது, முதலில் பருத்தியாக இருந்தது, அதுக்கு நூலாயிற்று, குறுக்கு நெடுக்கும் போட்டு ஒரு துணி ஆயிற்று. ஆகிய நாம் இந்த சமுதாயத்தில் ஏதாவது செய்தை திருந்தோம். அந்த செய்தை செய்த புலரவர்கள் அமெரிக்காவிலே இது இருக்கின்ற ஒரு இடத்துல நாங்கள் அமைதி செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் அவருக்கு $100 கொடுத்துட்டு போனார். யாரு என்றது தெரியாது. அந்த வகாரடியாக புலவர்கள். அடுத்து சொல்ல வேண்டாம், அவர்கள் குருநாதர் என்று யாரையாவது ஒன்று இருந்துதானே சேரணும். அந்த குருநாதர் எங்கே இருந்திருக்கிறார் என்றால் ராமநாதபுரத்தில் இருந்தார்கள். அதே போல அவர் முன்னோர்கள் ஒன்றைய ஆன்மீகத்துக்கு என்றால் ஆன்மீகத்துக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போவார்கள். அடுத்து என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்றார், கொஞ்சம் கோவக்கார். ஆனால் விரும்பி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னது என்ன என்றால், எங்கே கோவில் இருக்கிறது அங்கேதான் அன்பு இருக்கு. அதுபோல புலவரை பற்றி நிறைய சொல்ல முடியும். நேர காரணங்களால் ஐயா கவியரங்கம் முத்தாய்ப்பாக ஓரிருவர் மட்டும் படிப்பார்கள். அதற்கு முன்னாக போற்றுதலுக்குரிய நம்முடைய பெருந்தகை SM இதயத்துல்லா ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். விழாவேந்தருக்கு விழா குழு தலைவர் உலகளாவிய தமிழர்களை ஒருங்கிணைத்து உன்னத தமிழ் பணி ஆற்றியும் தமிழ்நாட்டில் தமிழ் முதன்மை பெற தமிழ் நடைபயணம் நிகழ்த்தியும் உலகளாவிய பன்மொழி கவிஞர்கள் மாநாட்டில் தமிழ் மொழிக்கு ஏற்றம் நல்கியும் உலகளவில் இலக்கிய பரப்பில் நிலைத்த சுவடுகளை பதித்தும் அளப்பரிய சாதனை பல புரிந்தும் இன்று அகவை 90 எட்டிய பெருங்கவிக்கோ ஐயா மாமுசே அவர்களுடைய விழா இந்த விழா. ஐயா அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. யாண்டு பலவாக நரை இல ஆகுதல் யாங்காகியர் என வினவுகிறாயின் மாண்டவன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் என்று அன்று பிசிராந்தேரை பார்த்து ஒருவர் கேட்டார். அதை சற்று மாற்றி பாட வேண்டிய சூழல். அவர் கேட்டது, ஆண்டு பலவாக நரையில்லாமல் இருக்கிறாரே என்று. இப்பொழுது இவரை பார்த்து நாம் பாட வேண்டிய நரை இருக்கிறவர்கள். நரை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவில்லை.
இப்ப நெஞ்சில் திரையில்லாமல் இன்னைக்கு 90 வயசுலையும் ஒரு விழா நாயகனாக இங்கே வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் பிசிராந்தையர் சொன்ன பதில்தான். மாண்புறு மக்களோடு இன்றைக்கு பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகள் பார்த்துவிட்டு இன்னைக்கு பாட்டனாக பூட்டனாக இங்கே உட்கார்ந்திருக்கிறார். இதுதான் அவருடைய வாழ்வினுடைய ரகசியம் என்று அமைச்சர் மாசு அவர்கள் பேசும்போது சொன்னார். அது உணவு பழக்கமா அல்லது உணர்வு பழக்கமா அல்லது உன்னதமான தமிழ் மீது கொண்ட அன்பு பழக்கமா, இது எந்த வழக்கம் என்று எனக்கு புரியவில்லை. இத்துணை பேர்களை பெற்ற ஐயா அவர்கள் உங்களுக்கெல்லாம் சென்னையிலே தெரியும். அவர் எங்கள் ஊர்க்காரர், உறவுக்காரர். இங்கே வந்திருக்கிறார்கள் அபிராமத்தை சார்ந்தவர்கள். அவர் படித்தது ஒரு இஸ்லாமிய பள்ளி, பணிபுரிந்தது ஒரு இஸ்லாமிய பள்ளி. அவர் சேதுராமனாக இருந்தாலும் நாங்கள் அவரை நினைப்பது ஷீதுராமன். ஷீது என்றால் வரலாற்றிலே மிக முக்கியம். ஆதமுடைய வழித்தோன்றல், முதல் மனிதன் ஆதமுடைய வழித்தோன்றல் தான் ஷீது என்ற தீர்க்கதரிசி. அவர் வாழ்ந்த பூமி சேதுக்கரை. ஆதம் வாழ்ந்த பூமி இன்றைய இலங்கை பகுதி. அதை சிவனடி பாதம் என்றும் சொல்லுவார்கள், அது ஆதமுடைய பாதம் என்றும் சொல்லுவார்கள். அந்த சீதுக்கரை தான் சேதுக்கரை. அதுதான் அவர் சேது காவியம் எழுத தூண்டியது. அவருக்கு பேரே சேதுராமன். அவர்கள் என் தந்தையாரோடு பழகியவர். இன்னும் சொல்ல போனால் என் தந்தையாருடைய உணவகத்தில் பல நாள் உணவுண்டவர், தேநீர் அருந்தியவர். அடிக்கடி எனக்கு சொல்லுவார், இதைத்தான் சொல்லுவார். பார்த்திபனோர் அது மட்டுமல்ல, அவருடைய உறவுகள் எனது ஆசிரியர்கள் அசோகன் உள்ளிட்ட. இப்படி உறவு என்ற வரவில் தான் நான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். 1980 என்று நான் நினைக்கிறேன். சென்னையில பைக்கிராஸ் ரோட்டை பாரதி சாலையாக, திருவள்ளிக்கேணி சாலையை காகிதம் இல்லத்து சாலையாக ஆணையிட்டது அன்றைய அரசு. அந்த நேரத்தில் இவர் எப்படி வணிக வளாக அந்த முகப்பிலே தமிழ் பெயர் இல்லை என்பதற்காக உழைத்தாரோ, நான் அந்த சிறு வயதிலே இந்த 2 மகா புருஷர்களுடைய பெயர்களும் அந்த 2 சாலைகளிலும் இல்லாமல் இருப்பதற்காக ஒரு போராட்டத்தை துவங்கினேன். அந்த போராட்டத்திலே அன்றைய முஸ்லீம் லீக் சகோதரர்கள் நாகை சுல்தான், கணிசிஸ்தி போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறது தெரியும். அதே போன்று எனக்கு ஊக்கம் தந்தவர் ஐயா ராமோசி அவர்கள். ஏதோ தமிழ் என்று சொல்லிவிட்டால் துள்ளி குதிக்கக்கூடிய அவர் இளைஞர். இப்போ நான்லாம் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த 3 மாசமா பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நாடுகள் போயிட்டேன். அடுத்த வாரம் எகிப்து போகிறேன், துருக்கி போகிறேன், ஜப்பான் போகிறேன், கொரியா போகிறேன். ஆனால் ஜப்பான்லேயும் கொரியாவிலேயும் இவரை அறியாத தமிழ்ச்சங்க நண்பர்கள் இல்லை. உலகளாவிய ஒரு பெருமை இந்த ஒரு கிராமத்திலிருந்து வந்து இவ்வளவு பேரை மராமத்து செஞ்சிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கு, யோசிச்சு பாருங்க. இவரை பார்த்துதான் எனக்குலாம் ஒரு ஆச்சரியம். நீங்க நான் உலக சுற்றணும்னு விரும்புறேன்னு சொன்னா, அவர் ஒரு 10,000 ஆசிரியர்கள் வாழ்ந்த இந்த பூமியில இந்த ஆசிரியர் ஒரு தமிழாசிரியர். இந்த தமிழாசிரியர் இந்த அளவுக்கு உலகளாவிய அளவிலே சென்றதற்கு அவருக்கு ஊக்கப்படுத்தியது தமிழ். எந்த நேரமும் அந்த தமிழ் பணி என்பதனால் இந்த அளவுக்கு அவர் பெருமை பெற்றிருக்கிறார். இந்த விழாவிலே நான் ஒன்று செய்த நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அமைச்சர் கையால் விழாக்குழு தலைவருக்கு ஒரு பயனாடை. இப்பொழுது விழாக்குழு தலைவர் மூலம் விழா நாயகனுக்கு ஒரு பயனாடை. இந்த நிகழ்வு என்பது 2 கதாநாயகனாக நான் பார்க்கிறேன். ஒன்று விழா வேந்தன், இன்னொன்று
விழாக்குழு தலைவர். இந்த தலைவர் இல்லை என்று சொன்னால் இந்த அளவுக்கு இது சிறப்பாக இருக்காது. ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நாளிதழை பார்க்கிறேன். VIT ஒரு வளர்ந்த வளாகம். அந்த வளாகத்திலே செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் அல்லது நடுத்தர வீட்டு பிள்ளைகள் தான் படிக்க முடியும். அப்படி அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அந்த கல்வி வளாகத்திலே ஏழை எளியவர்களுக்கும் இலவச கல்வி என்று அன்று அறிவித்தார். காலையில் அவர் சொன்னார், எனக்கு நினைவுக்கு வந்தது. அது இன்றும் அவர் பாருங்க, அந்த மண்ணுக்குள்ள பாசம். வடார்காடு மாவட்டத்து மக்கள், தான் பிறந்த அந்த மாவட்டத்து மக்கள் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த வள்ளல் பெருந்தகை நான் இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன். கல்வியாளர்களை பார்த்திருக்கிறோம். கல்வி வல்லவர்கள் என்பது ஒரு சிலர் தான். அவர்களில் ஒருவர் நம்முடைய விழாக்குழு தலைவர் VIT விஸ்வநாதன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்டுகின்றேன். பாருங்க, இன்னைக்கும் புள்ளி விவரம், GDP, இந்தியாவுடைய மக்களை பற்றி கவலை, GR, இளைஞர்களுடைய கல்வியை பற்றி கவலை. இப்படிப்பட்ட ஒரு விழாக்குழு தலைவரோடு நானும் பணியாற்றியதில் பெருமை இருக்கிறேன். ஆக எங்கள் மண்ணை சார்ந்த ஐயா வாமுசே அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு பெருமை பெற்றிருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, பொதுவாக பிள்ளைகள் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு அதிகமான வேறுபாடுகள், வித்தியாசம் இருக்கும். ஆனால் 4 பிள்ளைகள், அமெரிக்காவில் 2 பிள்ளைகள், இங்கே மாமுசே ஆண்டவரும் நம்முடைய திருவள்ளுவரும் இவர்களெல்லாம் இணைந்து இன்னும் தன் தந்தையாரை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல மக்களை பிசிராந்தியார் பெற்றது போல் பெற்றிருக்கிறார் என்று கூறி இந்த நேரத்திலே அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன். ஆமா, தம்பி கவியரசன் வந்திருக்காரு. நான் பார்த்துட்டேன். அமெரிக்கா அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இங்கே இந்த கூட்டத்தை இயக்குவதற்கு வந்திருக்காரு. இந்த விழாவை ஏற்பாடு செய்ததை சொல்றேன் நான். எங்கேயோ அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு இந்த விழாவை அங்கிருந்தே ஏற்பாடு செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார். ஆக அத்தனை நல்ல பிள்ளை செல்வங்களை பெற்ற ஐயாவே வாமுசே சேதுராமன் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஒன்றை சொல்லணும், தந்தை பெரியார் திடல், அவரும் 90 அகவையை தாண்டியவர், இவரும் 90 அகவையை தாண்டி கொண்டிருக்கிறார். இந்த பெரியார் பூமியில இன்னைக்கு நாம பார்க்கிறோம், ஒரு 3 கட்சிகள் இணைந்து வாங்க வேண்டிய ஒரு 40 விழுக்காடு வாக்குகள் வெறும் 10க்குள்ள சுருங்கி இருக்குன்னு சொன்னா, தந்தை பெரியார் தொட்டவர்கள் கெட்டவர்களாய் விடுவார்கள் என்பதுதான் இன்றைய நிலை. தந்தை பெரியார் இன்றைக்கும் நாம் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய மக்களாக மட்டுமல்ல, என்ன நினைத்தார்கள், ஈரோட்டில் பெரியாரை எதிர்த்தார், கடவுளை நம்பக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று நினைத்தார்கள். அந்த நினைவில் விழுந்தது மண். ஏனென்றால் அது பெரியார் மண் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய விழா குழு தலைவர் VIT வேந்தர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அன்பு கூர்ந்து கவி பெருந்தகைகள் மேடைக்கு வரவும், போற்றுக்குரிய கவிச்சிங்கம் கண்மதியின் ஐயா அவர்கள், கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள், முனைவர் முகம் இளமாறன் அவர்கள், கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள், பேராசிரியர் தமிழ் இயலன் ஐயா அவர்கள், கவிஞர் தமிழரசன் ஐயா அவர்கள், கவிஞர் இளையகோபால் ஐயா அவர்கள், கவிஞர் புதுவை சச்சிதானந்தம் ஐயா அவர்கள், கவிஞர் மு வீரமுத்தையா அவர்கள். தயவுசெய்து வரிகளை ஒருமுறை படித்தால் போதும், 3 நிமிடத்தில் கவிதையை முடிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் உணவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால் தயவு அடுத்ததாக கவிச்சிங்கம் கண்மதியின் ஐயா அவர்கள் ஒரு 3 நிமிடம் தனது கவிதையை வாசித்தார். கவியரங்க தலைவர் அவர்கள் சென்று விட்டதால் அடுத்ததாக போற்றுதலுக்குரிய கவிச்சிங்கம் கண்மதியின் ஐயா அவர்கள் தலைமையில் கவியரங்கம் தொடர்ந்து நடைபெறும். நாம் தொங்கும் சட்டசபையை கேள்விப்பட்டிருக்கிறோம். இது தொங்கும் கவியரங்கம். ஏனென்றால் நேரம் கடந்து விட்டது.
இது 12 மணிக்கு தொடங்க வேண்டிய கவியரங்கம் இப்பொழுது 1.25 மணி நேரத்திற்கு 1.25க்கு தொடங்குகிறது. 2-3 நிமிடங்களில் கவியரங்கத்தை முடிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்ற ஒரு அறிவிப்போடு எங்களை பணித்திருக்கிறார்கள். கூடுமானவரை எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் கவியரங்கத்தை 3 நிமிடங்களுக்குள் ஒவ்வொருவரும் பாடி முடிக்க முயற்சி செய்கிறோம் என்று உங்களுக்கு அறிவித்து இந்த கவியரங்கத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். விழாவேந்தர் வேட்டி வேந்தர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கத்தை நான் இப்பொழுது தலைமையேற்று நடத்த விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் சென்று விட்டாலும் அவரை பற்றி ஒரு 4 வரிகள். ஐயா, ஓரிரு வரிகள் தான் நாங்கள் பாட போகிறோம். அதையும் கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இடையிலே வாங்க, கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் தற்பொழுது வெளியேறிவிட்டால் அந்த பொறுப்பு கவியரங்க தலைமை நான் ஏற்றிருக்கின்றேன். என்றாலும் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களை பற்றி 4 வரிகள். பாம்பென்றால் நீங்க கவிதை பித்தனுடைய கவிதைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த கவிதை. பாம்பென்றால் படையும் நடுங்கும். அண்ணன் கேளுங்க. பாம்பென்றால் படையும் நடுங்கும், கவிச்சுடர் பாட்டென்றால் பாம்பும் நடுங்கும். பாம்பென்றால் படையும் நடுங்கும், கவிச்சுடர் பாட்டென்றால் பாம்பும் நடுங்கும். தடியெல்லாம் பெரியார் தடி ஆகுமா? தடியெல்லாம் பெரியார் தடி ஆகுமா? கவிச்சுடர் கவிதை தடி இடியையே இடிக்கும் தெரியுமா? கவிச்சுடர் கவிதை தடி இடியையே இடிக்கும் தெரியுமா? பட்டாசுகள் வெடித்தால், ஐயா கேளுங்க, பட்டாசுகள் வெடித்தால் பூமிதான் அதிரும். பட்டாசுகள் வெடித்தால் பூமிதான் அதிரும். கவிச்சுடர் பாடல்கள் வெடித்தால் அந்த வானமே உதிரும். கொஞ்ச நேரத்துக்கு நான் பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு அவர் கேட்கறது எனக்கு வருத்தம். பெரியாரின் கொள்கை அணுகுண்டு, பெரியாரின் கொள்கை அணுகுண்டு. கவிச்சுடர் என்ற துப்பாக்கி வாழ்த்தலாமா? அவர் ஒரு அணுகுண்டு, நான் ஒரு துப்பாக்கி. அணுகுண்டை துப்பாக்கி வாழ்த்தலாமா? வாழ்த்துகிறேன், வாழ் கவிச்சுடர். சரி, இப்போ விழாநாயகர், வைர விழாநாயகர் பெருங்கவிக்கோ. சுற்றும் பூமியை சுற்றும் கவிஞன், சுற்றும் பூமியை சுற்றும் கவிஞன், சுற்றா நாடில்லை சூரிய தமிழன். திருவடி பதியும் சீரிலா நிலமும், திருவடி பதியும் சீரிலா நிலமும் சரவடியாகும் சாற்றினேன் வாழ்த்தேன். அமைச்சர் அவர்கள் வந்து போய் செய்யணும் வந்து கொண்டிருக்கிறார். வருக வருக என்று வாழ்த்துவோம். ஆடமாட்டார், விடமாட்டார். காலத்தை வெல்லும் தமிழ் சமுதாய நோக்கு பெருங்கவிக்கவர்களை பற்றிருக்கவில்லை. வில்லொன்று வில்லெடுத்து அம்பொன்று பாய்ந்தார் போல, வில்லெடுத்த அம்பொன்று பாய்ந்தார் போல வேகமுடு தாகமுடு சென்னை வந்தார். வில்லெடுத்த அம்பொன்று பாய்ந்தார் போல வேகமுடு தாகமுடு சென்னை வந்தார். நில்லாது சுற்றுகின்ற பூமி போல நில்லாமல் பூமி சுற்றி தமிழ் வளர்த்தார். கேட்கணுங்கிறதெல்லாம். வில்லெடுத்த அம்பொன்று பாய்ந்தார் போல வேகமுடு தாகமுடு சென்னை வந்தார். நில்லாது சுற்றுகின்ற பூமி போல நில்லாமல் பூமி சுற்றி தமிழ் வளர்த்தார். செல்லாத நாடில்லை பாவம் தேய செந்தமிழை சிறைச்சேற்றி நடந்தார். நாளும் உள்ளான பாதையிலும் தமிழ் பணி ஏட்டை முல்லை மனம் போல் மணக்க கொண்டு வந்தார். கொள்கை வழி பயணிப்போர் கணக்கெடுத்தால் குறிஞ்சி மலர் போன்றிருப்பர். கொள்கை வழி பயணிப்போர் கணக்கெடுத்தால்
குறிஞ்சி மலர் போன்றிருப்பார். பதவி பட்டம் வெல்வதற்கு கொள்கதனை விற்று வாழும் விளை மாந்தர் குப்பைப்பூ நடுவில் என்றும் சொல் ஒன்றே செயல் ஒன்றே என்று நின்று சோராம தமிழ் சமுதாயம் காக்க வல் சிறையும் ஏகி நின்றார். பெருந்தவிக்கோ மண்டமித்தாய் நீண்ட தலை மகனே அன்றோ. கம்பனையும் காலமேக புலவனையும் கண்முன்னே நிறுத்துகின்ற கவிகள் செய்வோம். அம்புலியாம் பாரதி போல் குளிரும் பாடல் ஆயிரம் ஆயிரம் நெய்வோம். சீறி நிற்கும் வெம்புலியாம் பாரதிதாசன் போல் வெடித்தெறியும் கவிஞரிப்பை பெய்வோம். அன்னோன் நம் கால கவிஞன் இல்லை, இவனே இன்று நக்கீரன் பரம்பரையின் இறுதி அல்லை. கண்ணுக்கும் தமிழ் மொழியின் மேன்மை காக்க கன்னியா குமரி முதல் பயணம் செய்தே சென்னைக்கு வந்து சேரும் செந்தமிழ் சிங்கம் சேதுராமன் உயர்வு கண்டு அந்த இமயமும் அஞ்சும். கண்ணுக்கும் தமிழ் மொழியின் மேன்மை காக்க கன்னியா குமரி முதல் பயணம் செய்தே சென்னைக்கு வந்து சேரும் செந்தமிழ் சிங்கம் சேதுராமன் உயர்வு கண்டு இமயமும் அஞ்சும். மண்ணறிந்த பெருமை இது, இரும்பும் தோற்கும் மன உறுதி காட்டுகிறது. உலகை சுற்றி 90 வயதிலும் தமிழர் நோக்கை தொடர்ந்து காத்து வரும் தமிழ் புறாவே வாழி. நன்றி, வணக்கம். இப்பொழுது அடுத்து கவிஞர்கள் தமிழகம் முழுவதும் அறிந்திருக்கும் முகம் இதழ் இலக்கிய திங்கள் அவரின் ஆசிரியர் முனைவர் முகம் இளமாறன் அவர்கள் தன்னுடைய கவிதை இப்பொழுது வழங்குவார். மேடையை அலங்கரிக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்களுக்கும் விஐடி வேந்தர் உள்ளிட்ட தமிழ் ஆளுமைகளையும் மேடைக்கு முன்பாக இருக்கும் தமிழ் ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய கவிதையை வழங்குகின்றேன். பெருங்கவிக்கோ வாமுசே கவிதைவானின் பேரியக்கம். பெருங்கவிக்கோ வாமுசே கவிதைவானின் பேரியக்கம், வற்றாத கவிதை ஊற்று, அருங்கவிஞர் திரளுக்கோர் வெளிச்ச வீதி, ஆன்றமைந்த சான்றோர்கோர் எடுத்துக்காட்டு. 2 முறை படிக்கணும், ஆனால் வேண்டாம் என்று ஒரு முறை. பெருங்கவிக்கோ சாதனைகள் சொல்லி மாலா, பேராண்மை பெருமகனார், இனத்தை தாக்கும் சிறங்குகளை தீக்கின்ற நெருப்பு கோலம், சீறி வரும் தமிழ் பகையை வீழ்த்தும் போர்வாள், தமிழுக்கு எவரேனும் தீங்கு செய்தால் தனித்தெழுந்து கண்டிக்கும் தன்மானத்தார், தமக்குரியர் வேண்டியவர் எனப்பாராமல் சினந்தெழுந்து அரங்கதிர தட்டி கேட்கும் தமிழாய்ந்த தகுப்புகளவர், கலைஞர் மீதும் திமிரியிடும் திமுக கட்சி மீதும், கலைஞர் மீதும் திமிரியிடும் திமுக கட்சி மீதும் தீவிரமாய் பற்றுள்ள கொள்கையாளர், தமிழொன்றே நம இணைக்கும் பாலம் என்பார், பயிற்று மொழி தமிழாக வேண்டும் என்றும் பள்ளிகளில் சமச்சீர் கல்வி வேண்டும் என்றும் உயர்கல்வி தமிழ் வழியில் வேண்டும் என்றும் உரிமையுடன் கோரிக்கை வைத்தபோது நயமாக கலைஞர் அதை தவிர்த்து பேச நா உயர்த்தி குரல் கொடுத்த ஆண்மையாளர் பெருங்கவிக்கோ. உயிரணைய கலைஞரிடம் உரத்து பேசி உயிர் தமிழுக்கு ஆக்கத்தை செய்த செம்மல், திமுக ராஜீவை கொன்றதென்று திசை திருப்பி தோற்கடித்து மாற்றுக் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியிலே அமர்ந்த போது சலனமற்ற பேரமைதி, அரங்கு கூட்டம், அமைவான பொதுக்கூட்டம், இலக்கியம்சார் அமைப்புகளின் கூட்டங்கள் எதுவுமே இல்லை. சமைந்த பெண் போல் அமைதி, நாடு சமைந்த பெண் போல் அமைதி. அதை உடைக்க தமிழ் படையை நடத்தியவர் பெருங்கவிக்கோ. அச்சமற்ற துணிச்சலுக்கு சொந்தக்காரர், அரிதாரம் பூசாத மொழிப்போர் வீரர், நச்சுமணம் கொண்டோரை இடம் பார்க்காமல் நேரெதிரே கண்டிக்கும் நெடுந்தோள் மார்பர், பொச்சரிப்பு
இல்லாத பெருங்கவிக்கோ புதியோரின் இளையோரின் கவிதை தன்னை உச்சிமோந்து பாராட்டும் பேருள்ளத்தார், உள்ளுக்குள் கரவற்ற வெண்மனத்தார். பெருங்கவிக்கோ எனும் பெயருக்கு ஏற்றார் போல பெருநூல்கள் பல படைத்து தமிழன்னைக்கு அருங்கழல்கள் அணிவித்த பெருமையாளர். அகவை 90 காணுகின்றார், தருங்கவிதை வீச்சதோ தமிழின் வீறு, தளராத நெஞ்சுரத்தில் விரிந்த வேறு, ஒருங்கிணைந்து மாமுசே வாழ்கவென்று உள்ளத்தால் வாழ்த்திடுவோம். வாழ்க 100. நன்றி, வணக்கம்.